ஒரு சீரியல் கில்லர் போலீஸ்கிட்ட நான் ஒரு 37 பேரை கொலை பண்ணியிருக்கேன், அதை நியூஸ் பேப்பரில் போடணும், இல்லைன்னா இது மாதிரி நிறையா கொலைகள் நடக்கும் அப்படின்னு ஒரு சீரியல் கில்லர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்க்கும் லெட்டர் போடுறான். 1960 கலிஃபோர்னியா ஃபஸ்ட்டு ஒரு கப்பலை கொலை பண்ணுறான். அந்த நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. நியூஸ் பேப்பர் ஹெட்லைனில் வந்துச்சு. அந்த சமயம் யார் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு எல்லாரும் ரொம்பவே பயந்தாங்க. போலீஸ் க்ரைம் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. க்ரைம் ஸ்பாட்டில் கிடைச்ச எவிடன்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டிஎன்ஏ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இதை போலீஸ் நார்மல் கொலையாக தான் நினச்சாங்க. ஆனால் போக போக நிறையா பேரை கொன்னா, அதுவும் இல்லாமல் கொலை பண்ணுற இடத்துலேருந்து சில பேர் தப்பிச்சவங்களும் இருந்திருக்காங்க. ஒரு ஆள் ஒட்டி போட்டு எங்களை கொலை பண்ண வந்தான்னு அப்படின்னு விக்டிம் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே நடந்துச்சு. நியூஸ் பேப்பர் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு மர்மமான லெட்டர் வந்துச்சு. அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பி போயிருந்தாங்க. அந்த லெட்டரில் ஸ்டார்டிங்கில் திஸ் இஸ் தி ஸ்டூடியோ ஸ்பீக்கிங் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதாவது ஸ்டூடியோ கில்லர் அப்படின்னு என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லாமல் சொல்ல வரான். அந்த லெட்டரில் அவன் யூஸ் பண்ண வெப்பன்ஸோட டீட்டெயில்ஸ், இந்த இடத்துல இந்த நேரத்தில் நான் இவங்களை கொலை பண்ணேன் அப்படின்னு துல்லியமாக சொல்லியிருக்கான். இந்த க்ரைமால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கையையும் மனநிலைமையை பற்றி சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாமல் ஐ ஷாட் எ மேன் சிட்டிங் இன் எ பார்க்கிங் கார் அப்படின்னு சொல்லியிருக்கான். போலீஸ் என்ன சந்தேகப்பட்டாங்கன்னா யாராவது பொய்யா லெட்டர் அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இவன் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக சொல்கிறனால ஒரு வேளை உண்மையான சீரியல் கில்லராக இருக்குமோன்னு நினச்சி சீரியஸாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த லெட்டரை பத்திரிக்கையில் போடலைன்னா நான் இன்னும் கொலை பண்ணுவேன்னு அந்த லெட்டரில் எழுதியிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் 37 பேரை கொலை பண்ணேன்ட்டு அவன் அந்த லெட்டரில் மார்க் பண்ணி வச்சுருந்தான். அந்த லெட்டர் லாஸ்ட்டில் ஒரு கோடு இருக்குது. அந்த கோடை கண்டுபிடிச்சிங்கன்னா பாம் எங்கே வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். போலீஸ்க்கு இது ரொம்ப சவாலாகவே இருந்துச்சு. இந்த நியூஸ் FBI-க்கு போகுது. அதுவும் இல்லாமல் போலீஸ் அந்த கோடை டீகோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணாங்க. நிறையா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதுவும் இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங், டிஎன்ஏ ஏதாவது கிடைக்குமா அந்த லெட்டரில், அதை வச்சு யார் கில்லர்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஒரு வழியாக அந்த கோடை டீகோட் பண்ணாங்க. டீகோட் பண்ணி அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. ஒரு நாள் அந்த லேக்கு கிட்ட மர்மமான மனிதன் ஒட்டி போட்டுட்டு அங்கே வந்தான். அந்த லேக்குக்கு பக்கத்தில் கப்பல்ஸ் இருந்தாங்க. அவங்கள்ட்ட காசு, பணம், காரு எல்லாத்தையும் மிரட்டி வாங்கினா நான் ஒரு ஜெயில் கைதி அப்படின்னு சொல்லி. பட் அதில் இருக்கிற 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணியிருக்கான். அட்டாக் பண்ணதில் ஒருத்தவங்க மட்டும் தப்பிச்சிருக்காங்க. அது ஜோடியோ கில்லர் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா அவன் ஒவ்வொரு சம்பவத்துலேயும் அவனோட தனிப்பட்ட மார்க் பண்ணி வச்சுட்டு போவான் அப்படின்னு போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். இந்த க்ரைம் அவனுக்கு கொஞ்சம் விசித்திரமாகவே இருந்துச்சு. போலீஸ் நிறையா பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்ட், அதுவும் இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணாங்க. ஆனால் எதுவுமே மேட்ச் ஆகலை. இது போலீஸ்க்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி தான், அந்த கொலையை பண்ணது யார்? அந்த லெட்டர் அனுப்பிச்சு விட்டது யார்? அந்த ஜோடியோ கில்லர் எங்கே இருக்கான்? மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் இதே மாதிரி சஸ்பென்ஸ், க்ரைம், சீரியல் கில்லரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மிஸ்ட்ரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.